வணங்குகின்றேன் அண்ணா. நாம் தேடியவன் எங்கு இருக்கின்றான் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். இல்லை, வணங்குகின்றேன் அண்ணா. நாம் தேடியவன் அவனில்லை, அது அவனுடைய அண்ணனாகும். போதும், நிறுத்துங்கள். சென்று அவனை தேடி அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. எங்கடா ஒருத்தனை ஆளையே காணோம், இன்னொருத்தன் எங்கே போனானே தெரியலை. என்ன சாப்பாடு வாசம் வருது? அண்ணா சமைக்கிறாரோ? என்னண்ணே கறி குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது? ஆமாண்டா, நேற்று நைட்டு நாய்க்கு வச்ச சாப்பாடு உனக்கு கறி குழம்பு வாசமா? எங்கடா அவன் வீட்டில் இல்லையானே? இருங்க, நான் போய்ட்டு அவனை கூட்டிகிட்டு வரேன். அந்த நாய் எங்கே போயிருக்கும்? எப்படியும் அங்கே தான் போயிருப்பான், போயிட்டு பார்ப்போம். அந்த நாய் இங்கே தானே இருக்கும், ஆளையே காணோம். எங்கே போனா? அந்த அங்கே இருக்கான். அடே அடே, அடே ஆத்ரா, இங்கே என்னடா பண்ணுற? அண்ணன் சாப்பிட வர சொன்னாரா, வாடா. சாப்பாடு என்னடா சாப்பாடு? மேலே வா, உனக்கு நான் விருந்தே தரேன். சரி தூக்க, அப்போ மேலே ஏறி வாடா, வா. எப்படி மச்சான் விருந்து நல்லா இருக்கா? அட பாவி, மேலே இருந்து இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தியா? சரி வாடா போவோண்டா. இது மச்சான் இங்கே பாருடா, பொண்ணுங்கடா. ஆமாடா, வா வா போவோம். சட்டப்படி பிள்ளைங்கனாடா. ஆமாண்டா. அடே அண்ணா உள்ளுக்கு இருக்காரு, அண்ணா கிடையாதுன்னு சொல்லிடாத சரியா? மச்சான் திரும்பி அந்த பிள்ளைங்கள வாக்கன்னு போட இருக்கடா. ஆமாண்டா, எனக்கும் தான். சரி அண்ணா. என்னடா ஒரே சிரிப்பாக இருக்குது, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சாப்பிடுவோம். சரி சந்தோஷம் பண்ணுற. சரி